ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ மேல வரல? ஒரு கிளையண்டோட காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ போ, நான் பேசிட்டு வந்தேன். ஓகே. ஹலோ. அரவிந்த், மகேஷ் போயிட்டானா? போயிட்டான். இதுக்கு தான் உன்னை நான் கம்பெனியில் இருக்கும்போது கால் பண்ணாதன்னு சொன்னேன். சும்மா கால் பண்ணிட்டியான்னு கேட்காத, புரிஞ்சுதா? ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா 2 பேரும் இந்நேரத்துக்கு மாட்டிருப்போம். உன் பிளான் படி எல்லாம் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரிடா. சரி, நான் அப்புறம் பேசுறேன். வை. ஏய், நீங்க என்ன பண்ற? உன்னை ப்ரொடக்ஷன் ஏரியால தானே கால் பண்ண சொன்னேன். சார், உங்களுக்கு நான் பண்ணேன் சார். உங்க லைன் பிஸி வந்துச்சு. அதான் நேர்ல பார்த்து சொல்லலாம்னு வந்தேன் சார். என்ன சொல்லு? ப்ரொடக்ஷன் வேலை நைட்டுக்குள்ள முடிஞ்சிடும்னு கருணாகரன் சார் சொல்ல சொன்னார் சார். வேற என்ன சார் வேலை? இல்ல, மற்ற வேலையில நான் பாத்துக்கிறேன். நீ போய் வேலையை பாரு. சரிங்க சார். ஒரு வேலை இவன் கேட்டிருப்பானோ? இருக்காது. செக்யூரிட்டி அண்ணா, இந்த ஹாட் பேக்கை மகேஷ் சார், மித்ரா மேடம், அரவிந்த் சாருக்கு கொடுத்துருங்க. சரி அன்பு. இந்த கேரியரை கருணாகரன் சார் டேபிள்ல. சரிப்பா. ஏ அன்பு, உன் கல்யாணத்தை நிறுத்த பார்த்ததே அந்த ஆள் தான். அந்த ஆளுக்கு போய் பிரியாணி கொடுத்து அனுப்புறியே. கொடுக்கா, அந்த ஆளு புத்தி அவ்வளவுதான். அதுக்காக எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்கும்போது அந்த ஆளு கொடுக்காம இருக்க முடியுமா? இதெல்லாம் தாண்டி அந்த ஆள் தடுக்க நினைச்ச கல்யாணம் சக்சஸ் ஆனதுக்காக தான் இந்த விருந்தே. அதனால அந்த ஆள் முதல்ல சாப்பிட்டு பல்பு வாங்கினாதான் அந்த ஆளுக்கு சொரணையே வரும். அதுவும் சரிதான் முத்து. டே மாப்ள, இந்த ஆனந்தி எங்கடா? 4 பேரும் சேர்ந்து பரிமாறணும்னு தானே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மேல வராம கீழே அப்படி என்னதான்டா பண்ணுது? நீங்க சும்மா வந்து பரிமாற கூப்பிட்டுருந்தா கூட அவ வந்திருப்பா. கல்யாணத்துக்கு தான் பிரியாணி போடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவ எங்க இருந்து வருவா? இன்னைக்கு மேல வரலாமா வேணாமான்னு கூட யோசிச்சுட்டு இருப்பா. ஏ சௌசவ், சும்மா இரு. ஆனந்தி வரா. ஏமா ஆனந்தி, முத்து காலையில இன்னைக்கு பிரியாணின்னு சொன்னதுல இருந்து வழக்கமா 12 மணிக்கு எடுக்கிற பசி இன்னைக்கு 11 மணிக்கு எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்க ஜோடியாதான் பரிமாறணுன்றதுக்காக தான் நாங்க எல்லாரும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். நீ இப்படி பொறுமையா வந்தா என்னமா அர்த்தம்? சீக்கிரம் அன்பு பக்கத்துல போய் நின்னு முதல் ஆளா பிரியாணி எனக்கு போடுமா. நான் ஏன் அவர் பக்கத்துல போய் நின்னு பரிமாறணும்? என்ன ஆனந்த் இப்படி பேசுற? நீங்க 2 ஜோடியும் காதல் வாழ்க்கையில இருந்து சக்சஸ் ஆகி கல்யாண வாழ்க்கைக்கு போனத கொண்டாடுதானே இந்த பிரியாணி பார்ட்டியே. இதுல நீயே பரிமாறணும்னு கேட்டா என்னடி அர்த்தம்? தாருங்கக்கா, காலையிலேயே சொல்லிவிட்டேன். முத்தண்ணனுக்கும் ஜெயந்தி அக்காவுக்கும் வேணும்னா காதல் வாழ்க்கை வெற்றி அடைஞ்சு கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல. என்னோட காதல் வாழ்க்கை எப்பயோ முடிஞ்சு போச்சு. இந்த கல்யாணமும் அர்த்தம் இல்லாத வெறும் சடங்கா போச்சு. அதனால இத கொண்டாடுறதுலயும் எந்த அர்த்தமும் இல்ல. நீங்க என் பேரை சொல்லி கொண்டாட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ஏய், என்னடி பேசுற? சூப்பர்வைசர் ஆக்குறேன்னு சொல்லும் போது நீ கீழே பேசின பேச்சுக்கு மண்டை சூடாய் போச்சு. ஏதோ மகேஷ் சார் இருந்தாரேன்னு எதுவும் பேசாம அமைதியா இருந்த. சௌந்தர்யா, நீ அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். நீ சும்மா இருன. இவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கிறதுனாலதான் நம்மள எல்லாம் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கா போல. இங்க பாரு, ஏதோ உனக்கும் அன்பனுக்கும் சம்பந்தமே இல்லங்கிற ரேஞ்ச்ல பேசுற. அப்புறம் எதுக்குடி தாலி கட்டின மறுநாளே கம்பெனிக்கு வந்து அன்பனனை தேடின? அவரை காணோன்னு தெரிஞ்சதும் ஓடோடி போய் போன் பண்ண. அண்ணன் சாப்பிடலனா இவங்களும் சாப்பிட மாட்டாங்களாம். அண்ணன் சாப்பிடலன்னு சமைச்செல்லாம் எடுத்துட்டு போவாங்களாம். அன்பனை சொன்னுச்சுன்னு ஒரு நைட்டு ஃபுல்லா ஊர் சுத்துவாங்களாம்.
அன்பனனுக்கு உடம்பு சரியில்லைன்னு பதறி துடிச்சு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவாங்களாம்.